எல்லைடு 50-30 கத்தாயா. எல்லைடு வாங்கப்பா வாங்க ஐயா வாங்க. காலைல மூஞ்சி கிஞ்சி கையில் வந்தா இல்லையா? ஒத்தம் கூட வர மாட்டான். முதலாளி எனக்கு பல்லு விறக்க பழக்கம் தான் இல்லையா கண்டி மூஞ்சிலாம் கழுவேன். ஒத்தம் கூட ஆள காணுமாயா? ஏதாவது ஆஃபர் போடணும் முதலாளி, அப்பதான் குப்புன்னு ஆளுங்க வருவாங்க. என்ன ஆஃபர் அப்பெல்லாம்? எல்லைடு வாங்கினா போனு டிவி எல்லாம் இலவசமா தரணும்னு போடணும். யோ போனு டிவிக்கு நம்ம எங்க இருந்து போட்டு? முதலாளி டிக்ஸுக்கு தான் எடுக்கலாம், குளிக்கு போட்டா உங்களுக்கு தான் வீணுன்னு சொல்லணும். அப்படின்றியா? அப்ப கத்து. வாங்க வாங்க வாங்க. எல்லைடு வாங்கினா டிவி பெரிய போனு பெரிய வாங்க. என்னப்பா சொல்றீங்க? டிவி போன் ஃப்ரீயா? ஆமாம்பா, எல்லைடு வாங்கினா டிவி போனு பெரிய. ரொம்ப ஆச்சரியமா இருக்குதாப்பா. எப்படி தலை வாங்க தலை, அதிர்ஷ்டம் உனக்கு அடிக்கான். எனக்கு புரியலையப்பா. யோ அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லியா? புரியுற மாதிரி சொல்றேன் கேளு. எல்லைடு வாங்கினா செல்லு பெரிய டிவி பெரிய. இப்ப நல்லா புரிஞ்சு போச்சு. சொன்ன புரிஞ்சு போச்சுன்றான். சரிப்பா வாங்க வாங்க. நல்ல வழக்கையே ஒரு இளநீர் போடு. உன் தலையுடைய வழிக்கு உலகத்திலேயே இல்லை. சரி இந்தா வெட்டி வச்சுக்க குடி. என்ன இது உள்ள ஒண்ணுமே காணும்? உள்ள என்ன இருக்கும்? தண்ணி தான் இருக்கும். நயன்தாரன் டான்ஸ் ஆடி இருப்பாங்க. யோ காசு வாங்கின்னு டக்குன்னு எல்லையர் குத்து அனுப்பியா? தாளான்னு பேசினிருக்காதா? என்ன இன்னொரு 50 வச்சு இன்னொன்னு வாங்கிக்கப்பா, அதிர்ஷ்டம் உன் பக்கம் தான் இருக்குது. அப்படின்றியா? சரி இந்தாப்பா 2 இளநீர். அப்ப டிவி போன முதலாளி நான் இல்ல, அவர் கேளு. அப்படியே தெரிய போதானே. எப்பா டிவி போன எல்லையர் எல்லாத்தையும் வித்துட்டு போயிருக்க. உன் பேர் குளிக்கு போடுவேன், அப்போ வந்து வாங்கிக்கோ டிவி போன்லாம். அது எப்ப விக்கிறது? நான் எப்போ வந்து வாங்குறது? தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிருக்காத, கஸ்டமர் போறாங்க போயா. சீட்டிங் என்னடா சீட்டிங்க மண்டை? என்னப்பா அடிக்கிற? என்னமோ 100 ரூபாய் தந்து கொடுத்து உங்களுக்கு டிவியும் போன தருவாங்களா? போடா. இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, போலீஸுக்கு போவேன். போலீஸா? ஆமா, அவங்க 2 பேரும் போலீஸ்ல புத்து கொடுப்பேன். முதலாளி என்ன போலீஸ் இங்கிலீஷ்ன்றான்? நீ தானே ஐடியா குத்த, எதனா சொல்லு. முதலாளி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நான் காலையில இருந்து வேலை செஞ்சு பாரு, அதுக்கு 100 ரூபாய் வந்துச்சு, நான் போறேன். அட பாய், வந்து 100 ரூபாய் தூக்கி மூட்டானே. பாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. டிவி போன் தரியா இல்லையா? என் மண்டியா கூலி போதாண்டா. உன் பேர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோ. நான் எங்கேயும் போக மாட்டேன். டிவி போன் வாங்க போக மாட்டேன். நான் வேற வந்து உக்காந்திக்கினா இப்ப இதுல எப்படி விக்கிறது? ஏமாத்தானுங்க, கொஞ்சம் ஏமாத்தானுங்க மாதிரி தெரியுது. அண்டே எள்ளீர் கடா எவ்வளவுப்பா எள்ளீர? வாங்க வாங்க, 50-30 தான். வழுக்க எள்ளி இருக்குதா? வழிக்கா அங்க இருக்குது, எள்ளீர் இங்க இருக்குதா? வழுக்கா இருக்குதா? ஏய் இங்கதான் இருக்கிறியா? உன் பொண்டாட்டி உனக்கு தேடிங்க தொட போயிடா. அப்படியா? நான் டிவியும் போன வாங்கி வரேன்னு சொல்லு. டிவி போனா என்னடா இதெல்லாம் நாட்டுல பெரிய சர்ச்சைனா டிவி போனுன்றா? எல்லையும் வாங்கினா டிவி போன் பிரின்னு இவங்க தான் சொன்னாங்க. டிவி போனா என்னப்பா உண்மையாவா? ஒரு 10 வருஷம் வேலைக்கு வச்சிருந்தான்ப்பா, அவன் இந்த ஆஃபர்னு சொல்லிட்டு போயிட்டான்ப்பா. இந்த ஆள் வேற இந்த இடத்துல இருந்து ஏந்துக்க மாட்டான்ப்பா. வேலைக்கு ஆளை வைக்கிற, ஒரு நல்ல ஆளா என்ன மாதிரி ஆளை வைக்க மாட்டா? அது மாதிரி ஆளா வைப்ப? சாரிப்பா, இந்த ஆள் எப்படின்னா தொத்தி விட்டு நீயே வேலைக்கு சேர்ந்துக்கியா. நான் பாத்துக்கிறேன் விடு. என்னப்பா டிவி போன் தானே போனா? ஆமா ஆமா, நான் தரமா உனக்கு டிவி போன. அந்த எள்ளீர் கூட இந்தா டிவி, அது காமி. இந்தா போனு போ. டிவிக்குதா போனுக்குதா குத்தல போ. ஒன்றா அது எனக்கு ஒண்ணுமே புரியல. யோ நீ கேட்ட மாதிரி டிவியும் குத்தாச்சே போனும் குத்தாச்சு, இதுக்கு மேல என்ன புரியுனா? இதுல எப்படி படம் பார்க்க முடியும்? இதுல எப்படி போன் பண்ண முடியும்? போய் கனெக்ஷன் கூட ஓடும். சரிதான்ப்பா. யோ சூப்பர் ஆலியா, சோகா சமாளிச்சா. ஆடுற மாட்டோம் ஆடி கறக்கணும், பாடுற மாட்டோம் பாடி கறக்கணும். சரி இந்த இளநீர்லாம் விற்கிறதுக்கு ஒரு வாசனை சொல்றேன். சொல்லுப்பா, பனி டைம்னு எவனோ வந்து வாங்க மாட்டான். பனியா தானக்குது, பருவ மழையா தானக்குது. நம்ம மக்கள்னா இலவசம் சொன்னாவே அள்ளி முடுவாங்க. அவன் சொல்ற மாதிரி எதனா சொல்லி விட்டுறாத. 50-30 அது மாதிரி எதனா வித்து கொடு. நீ கவலைப்படாத, நான் வித்து கொடுக்குறேன். வாங்க வாங்க, இளநீர் இளநீர் இலவசம் இலவசம். நாங்க இலவசம்? இலவசம்பா இலவசம். 50 ரூபாய் இளநீர் 30 ரூபாய். 50 ரூபாய் எள்ளி 30 ரூபாவா? போட்டுக்குது பாரு போடு. 50 ரூபாய் இளநீர் 30 ரூபாய். யோ நான் பேசுறேன், நஷ்டமாயிடையா? நீ கம்முனு, நான் பாத்துக்கிறேன். என்னங்க எத்தனை இளநீர் வேணும்? 50 ரூபாய் எள்ளி 30 ரூபாவா? ஒரு 3 எள்ளி கொடுங்க. 3 இளநீரா? 4 வாங்கிக்க, 100 ரூபாய் குத்துற. 4 எள்ளி 100 ரூபாய்க்கா? இதாப்பா. என்ன முதலாளி காசு? என்ன 1 2 3 4
நான் இது இளநீர் ரவுண்டுக்கு இதை வச்சு என்ன பண்றது? பொரியல் பண்ணி சாப்பிடு, தொண்டைக்கு நல்லதான். எப்பா நான் இது 4 இளநீர் 2 குடுக்குறாரு. அதான் 2 கையில குத்துக்கிறாரு, போப்பா டக்குன்னு. ஐயோ இலவசம் வாங்குறது தப்பா போச்சா? நான் இன்னும் 2 வேணுமா? ராடு எனக்கு நேத்துக்க போடா போடா போ. இப்படி பண்ண வியாபாரம் 30 ரூபா இளநீர் 2 குத்துனா 60 ரூபா போச்சா, மீதி 40 ரூபா மிச்சம். சூப்பர்ப்பா, இப்படியே எல்லாத்தையும் வித்து குத்துருப்பா. இதே மாதிரி எல்லாத்தையும் விற்க கூடாது, மாத்தி மாத்தி விற்கணும். சரி எப்படியே வித்து கொடு. நான் குண்டா இருக்கிறேன்னு என்ன வந்து பார்த்த மாப்பிள்ள ஓடிட்டாண்டி. பீசு மாட்சி. ஏம்பா இந்த இளநீருக்கு மவுஸ் ஜாஸ்தி, உண்டா இருக்குங்களா ஒல்லி ஆகிடும். 5 ரூபாய் கம்மி நான் கொடுக்கவே மாட்டேன். எப்பா ஒரு பொண்ணை பார்க்க மாட்டுப்பா, கொஞ்சம் கம்மி ரேட்டா கொடுப்பா. அட என்னப்பா நீ கியூல வரவங்க 1000 ரூபாய்க்கலாம். நோ, உண்மையா இந்த இளநீர் சாப்பிட்டா ஒல்லி ஆயிடுவோமா? ரபர்மா அம்பானி பையனை என்கிட்ட இளநீர் வாங்கி குடிச்சு தான் ஒல்லி ஆயிட்டாரு. அவர் மெயின்டைன் பண்ணல, அதனால தான் திருப்பி குண்டாயிட்டாரு. எவ்வளவுண்ணா இளநீர்? தெரிஞ்ச தம்பி, அவனுக்கு 5 ரூபாய் கம்மியா தர மாட்டேன்றேன். 5 ரூபாய் கொடுத்து வாங்கி ஒரு இளநீர். நோ நோ, 400 ரூபாய்க்குண்ணா. இல்லடா 5 ரூபாய் கம்மி கொடுக்கவே மாட்டேன் நானு. ஏப்பா உன் அளவுக்கு தானே சொல்றாங்க, 500 ரூபாய் பெரிய காசா? நான் எனக்கு 2 இளநீர் கொடுண்ணா. இந்தாமா நான் உண்மையா ஒல்லி ஆயிடும்ல? இங்க பாருமா, இத சாப்பிடுற விதங்குது, அது மாதிரி சாப்பிட்டா தானே ஒல்லி ஆவ. என்னண்ணா பண்ணோம் சொல்லுண்ணா. 1 வாரம் பச்சை தண்ணி கூட பல்ல படக்கூடாது, விரதம் இருக்கணும். சரி 1 வாரம் கழிச்சு விரதம் முடிஞ்ச பண்ணி இளநீர் ஓபன் பண்ணி 2 டீஸ்பூன் இளநீர் தண்ணி குடிக்கணும். வேற எதுவும் சாப்பிட கூடாதாண்ணா? சாப்பிட்டா டபுளா விடுவேன், பாத்துக்கோ. சரிண்ணா, ஆக மொத்தம் 10 நாள் சாப்பிட கூடாது, அப்புறம் நான் இழைச்சிடுவேன் நானு. கண்டிப்பா அந்த 10 நாள்லயே 10 கிலோ இழைச்சிடுவேன், தைரியமா போ. இதே பாருப்பா, இதே மாதிரி நீனு வாங்கிட்டு போ, இழைச்சிடுவ, பொண்ணு கிடைக்கும்னா. போ போ, நல்லா இழைச்சிடுவேன். இதுனா எப்படி ஃப்ராட் வேலை பண்ற? இதெல்லாம் பிராட் வேலை இல்ல, உண்மை நடக்கிறது. 10 நாளைக்கு சாப்பிடலாம் ஒல்லியா தான் ஆவாங்க. ஓஹோ, இனிமே தான் நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஷாப் நடத்துறாங்களா? அதே தான், புரிஞ்சவன் வீட்லயே எக்ஸசைஸ் பண்றான், புரியாதவன் காசு கொடுத்து எக்ஸசைஸ் பண்றான். இந்தா யோ 4,000 1100 வந்துச்சியா? நீ கவலைப்படாத முதலாளியா, என்ன நீ கவனிச்சுக்கோ, நான் உன்னை கவனிச்சிடுறேன். நல்ல ஆள் தான் நீ. அந்த மூதையை வச்சுன, அதுக்கு முன்னாலே உன்னை வச்சுட்டு இருக்கணும். எது எது எப்பப்ப அமையுமோ அது எது அப்பதான் அமையும். பாரு உன்னத்த வரேன். என் பொண்ணாட்டி எப்ப போல திட்டிக்கிற ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன் நானு. என் பொண்டாட்டி நான் என்ன ஈத்து போட்டு அடிக்கிறா. வாங்கப்பா உங்கதான் தேடிங்கிறான். எங்க ஆள் சுழிச்சு ஊர்ல இருந்து வரும்போது அங்க இருந்து நல்லா பேசுவாங்க, அது மாதிரி தான் பேசுறீங்க. நல்ல கவுடலாத பேசுங்கப்பா. நாங்கெல்லாம் என்ன புதுசா ஊருக்கு வந்துக்கிறீங்களா? ஆமாங்க, ஊர்ல இருந்து பொண்டாட்டி திட்டுறா, அதான் இங்க வந்து பேரலா வந்துங்க. ஓ இப்ப சித்தால் வேலை செஞ்சுக்கிறியா, பேரால போறா? அட அது இல்லைங்க, வாழ்க்கையில முன்னேறி பேரலா ஆகும்னு சொன்னேன். நல்ல விஷயமாச்சா. உனக்கு என்ன லட்சியம்? என் பொண்டாட்டி என்ன ஈத்து போட்டு அடிக்கிறா, நான் சம்பாதிச்சு அவ்வளவு போய் அடிக்கணும். அருமையான கொள்கை. அதுக்கு நீங்க பிசினஸ் தான் பண்ணணும். நான் பிசினஸ் பண்ணோம். இளநீர் வியாபாரம் பண்ணுங்கப்பா, ஓன்னு வருவீங்க. இந்த ஒரு இளநீர் 500 ரூபாய் தெரியுமா? ஒரு இளநீர் 500 ரூபாய் என்னப்பா சொல்றீங்க? இங்கெல்லாம் இளநீர் டிமாண்டு, நானே 15 ரூபாய் கொடுத்து வாங்க பாரு. இந்தாப்பா ஒரு இளநீர் கொடுப்பா. இந்தாப்பா பாத்தியா? நாடா நம்ம ஊர்ல சும்மா விட்டுருவாங்க, விற்கிறாங்க. எனக்கு ஒரு அவசரமான சூழ்நிலைப்பா, அதனால கடையை வித்துட போறேன். நீ காசு எதனா வச்சு நீங்க எல்லாம் குடுத்துட்டு வாங்கிக்கோங்க கடையை. ஐயோ என்கிட்ட காசு இல்லையா? இல்ல நான் வாங்கிக்கின்னு இருப்பேனா? இருப்பா, முதல்ல வெளியூருக்காரங்கள போய்க்குவீங்க, அப்புறம் உள்ள இருக்காங்க போய்ப்பீங்க. இப்ப நீ என்ன காசு வச்சுன்னு வாங்க போறியா? ஆமா வாங்கத்தான் போறேன். டேய் அந்த 5000 ரூபாய் எங்கிட்ட ஒரு 5000 ரூபாய். நான் 10,000 ரூபாய் அந்த கடை கொடுண்ணா. என்னப்பா 10,000 ரூபாய் கொடுக்குறேன், இது 30,000 ரூபாய் கடையாச்சுப்பா. வெளியூருக்காரங்க செய்ய மாட்டியானா? சரிப்பா அயாதீங்கப்பா. இந்த கடையை வச்சு போயிடுச்சுங்க தம்பி, அவங்க கூட அந்த பக்கம் இருக்குதா? இந்த பக்கம் தான் இருக்குது. சரி வாப்பா, நானும் வந்து அந்த பக்கம். இந்தாப்பா இந்த இளநீர் நீங்களே வச்சுங்கப்பா. ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்க. ஆமாடா. 10,000 ரூபாய் கிடையாது. இந்த இளநீர் விட்டுனா கூட 2000 ரூபாய் தான் வந்திருக்கும். இந்த 10,000 ரூபாய் இருந்தா உங்களுக்கு 5,000 ரூபாய், எனக்கு 5,000 ரூபாய். சரிண்ணா வாப்பலாம். டேய் இங்க எங்குமே இளநீரே இல்லை, இந்த இளநீர் 5 ரூபாய் விற்கலாமா? சரி விற்கலாம். வேடா இளநீர் வாங்கம்மா, வாங்க. இளநீர் ஒரு இளநீர் 500. இளநீரா ஒரு இளநீர் 500. ஒரு இளநீர் 600 ரூபாவா? எவன் வாங்குவான் இவ்வளவு ரேட்டு வித்தாக்கா? வாப்பா 600 ரூபாய். என்னடா 600 ரூபாய்? இளநீர் தான் சுத்தி போச்சு, எங்க கடையில் நம்பிக்கிட்டு தாங்கிறியா? டேய் 600 ரூபாய்க்கு எவன்டா வாங்குவான்? சரி 500 ரூபாய் தான் கூடி, ஏன் பேரம் பேசுனீரா? அப்படியே மினி குச்சி போட்டுருவேன். 500 ரூபாய் கூட எவனா வாங்குவான்? 500 ரூபாய் கூட வாங்க மாட்டா, எல்லாரும் தான் வாங்குறாங்க. மாவன அவ்வளவுதான். எந்த ஊரா நீங்க? எப்பா நாங்க வெளியூருப்பா, ஒரு திருட எந்த இளநீர் கடை வாங்கணும்ப்பா. இளநீர் கடையை வாங்கினியா? நானும் சொல்லி வித்துட்டு போனானுங்க.
ஒரு இளநீர் 500 ரூபாய் வாங்குவாங்க திட்டு போனாங்க. ஆனா கூமுட்டிங்களா, இளநீர் ஒண்ணு போயிட்டு யாரும் 500 ரூபாய் 600 ரூபான்னு வாங்குவாங்க? இதோ பாரா, போர்ட்லயே போட்டிருக்காங்க பாருடா, 50 ரூபா 30 ரூபான்னு. ஆமா, எங்களை ஏமாத்திட்டாங்களா? அடா பாவீங்களா, வெளியூர்ல இருந்து வந்து இப்படி ஏமாந்துட்டீங்களாடா. இப்ப என்ன பண்ணிட்டு நாங்க? போனவங்க இங்கதான் உட்காந்து இருப்பானுங்க, நீங்க கடகன்னு போனீங்கன்னா புச்சிடலாம். அப்படியா? எப்ப கடை பாத்துக்கிற? நான் பாத்துறேன், நீ போப்பா. ஓடுங்க ஓடுங்க, புச்சா அவங்க கிட்ட இருந்து காசை புடிக்கின்னு வந்துருங்க. நீங்க எப்பவாவது வாங்கடா. எப்பா நம்ம ஒரு 2 கொலை தூக்கின்னு போயிடுவோம். டான்ஸ் ஆடா. உள்ள என்ன இருக்கான்? தண்ணி தான் இருக்கான். நான் டைம் செலவு. உள்ள என்ன இருக்கான்? நயன்தாரா தண்ணி தான் இருக்கான். இன்னும் சொல்லு 2. உள்ள என்ன இருக்கான்? தண்ணி தான் இருக்கான். உள்ள நயன்தாரா. உள்ள என்ன இருக்கான்? தண்ணி தான் இருக்கான். இல்லட்டு டான்ஸ் ஆடா. உள்ள என்ன இருக்கான்? தண்ணி தான் இருக்கான். 97 உள்ள என்ன இருக்கான்? நயன்தாரா டான்ஸ் ஆடிக்குதா? உள்ள என்ன இருக்கான்? தண்ணி தான் இருக்கான். டான்ஸ் ஆடின்னு இருக்கான். உள்ள என்ன இருக்கான்? தண்ணி தான் இருக்கான். 97 ஆடிக்கு நக்குறாங்க. வரமாட்டேன். ஆமா. சரி, ஒரு வாரம் கழிச்சு இந்த இளநீர் ஓபன் பண்ணி தண்ணி எடுத்து 2 டீஸ்பூன் குடிக்கணும். 2 டீஸ்பூன் மணிக்கு 3 வாரம் குடி. 3 வாரம் சொல்லு. இந்த இளநீரை ஓபன் பண்ணி 2 டீஸ்பூன் இளநீர் தண்ணி குடிக்கணும் 3 நாளைக்கு. ஒரு வாரம் கழிச்சு இந்த இளநீரை ஓபன் பண்ணி 2 டீம்ல 2 டீஸ்பூன். அந்த விரதம் சொல், விரதம் இருக்கணும், அதெல்லாம் சொல்ல. ஒரு வாரம் கழிச்சு விரதம் முடிஞ்சோடனே விரதம் முடிஞ்ச உடனே இந்த இளநீரை ஓபன் பண்ணி 2 டீஸ்பூன் இளநீர் தண்ணி குடிக்கணும். விரதம் முடிஞ்ச உடனே இந்த இளநீரை ஓபன் பண்ணி 2 டீஸ்பூன் இளநீர் தண்ணி கழிச்சு விரதம் முடிஞ்ச உடனே 2 டீஸ்பூன் 3 நாளைக்கு குடிக்கணும். எங்க ஆயா சொல்லிச்சு நல்லா பேசுவீங்க. எங்க ஆயா சொல்லிச்சு நல்லா பேசுவீங்க. அது மாதிரி தான் பேசுறீங்க. எங்க ஆயா சொல்லிச்சு ஊருக்கு வரும்போது எங்க ஆயா சொல்லிச்சு ஊர்ல இருந்து வரும்போது அங்க இருந்து நல்லா பேசுவீங்க. நல்லா பேசுறீங்க. நல்லா பேசுவாங்கன்னு. நல்லா பேசுவாங்க. எங்க ஆயா சொல்லிச்சு ஊர்ல இருந்து வரும்போது நல்லா பேசுவீங்க. அது மாதிரி தான் பேசுறீங்க. இருக்கிறவங்க நல்லா எங்க ஆயா சொல்லிச்சு ஊர்ல இருந்து வரும்போது எங்க ஆயா சொல்லிச்சு ஊர்ல இருந்து வரும்போது அங்க இருந்து நல்லா பேசுவாங்கன்னு. அது மாதிரி தான் பேசுறீங்க. எங்க ஆயா சொன்னாங்க ஊர்ல இருந்து வரும்போது அங்க இருந்து நல்லா பேசுவாங்க. அது மாதிரி தான் பேசுறீங்க. எங்க ஆயா பேசுச்சு ஊர்ல இருந்து எங்க ஆயா சொல்லிச்சு அங்க இருந்து வரணும். வாங்கினா டிவி போன் ஃப்ரீ. புரியுற மாதிரி சொல்றேன் கேளு. இளநீர் வாங்கினா டிவி போன் ஃப்ரீ. சொல்ற மாதிரி கேளு. புரியுற மாதிரி சொல்றேன் கேளு. இளநீர் வாங்கினா செல்லு ஃப்ரீ, டிவி ஃப்ரீ. புரியுற மாதிரி சொல்றேன் கேளு. டிவி வாங்கினா செல்லு ஃப்ரீ, டிவி ஃப்ரீ. இளநீர் வாங்கினா வாங்கினாப்பா